எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி செல்லம்மா, நீ சாப்பிட்டல? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? மைனி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கா கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றிய மைனி? சாப்பிடுற மாதிரியா இருந்துச்சு? ஏன் செல்லம்மா, உன்னால சாப்பிட முடியலையோ? வாயிலே வைக்க முடியல மைனி, ஒரே உரப்பு. அப்படியா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பிறகு சாப்பிட்டேங்கிறிய? அது வந்து செல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிட்டு பத்தியா சாப்பிடக்கு. எனக்கு தலைலாம் சுத்திக்கிட்டு வந்துட்டு, அதான் சாப்பாடு வந்தோடனே கபகபான்னு சாப்பிட்டுட்டேன். அப்படியா? என்னால சாப்பிடவே முடியல மைனி. வெறும் சோறு மட்டும் 4 வாய் சாப்பிட்டுட்டு அதனால கொண்டு போய் போட்டுட்டேன். அப்படியா? எல்லாருமே சாப்பிட்டுட்டாவல? எல்லாரும் எப்படி சாப்பிட்டாவனே தெரியல மைனி. சின்ன பிள்ளைகள் கூட எல்லாருமே சாப்பிட்டுட்டாவ. என்னால வாயில வைக்கவே முடியல. சரோஜா கிட்ட கேட்டா வாயில புண்ணு இருக்கும், அதனால இப்படி உரப்பா தெரியுதுன்னு சொன்னா. ஆனா இப்ப நீங்களும் உரப்பா இருக்குன்னு சொல்றீங்களே? ஆமா செல்லம்மா, ரொம்ப உரப்பா தான் இருந்தேன். நானும் பசியில சாப்பிட்டுட்டேன். பாத்தியல மைனி, என்ன மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கானே. அது வந்து செல்லம்மா, முத தடவை பத்தியா நிறைய பேருக்கு வேற சமைக்க வேண்டியதாயி போச்சு. அதனால அளவு தெரியாம போட்டிருப்பானே அத்தை சொல்லிட்டு இருந்தவ. அதனாலதான் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டாவ. அப்போ உரப்பு இருந்தது உண்மைதானே மைனி? ஆமா, உரப்பு உப்புமே கொஞ்சம் அதிகம் தான். உங்க தம்பி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா உங்க அம்மையும் உங்க அண்ணன் வளர்ந்தா அவரை பேசவே விடல. மைனி, இவளுக்கு சமைக்க தெரியாமலே இருக்கட்டும். சமைச்சு முடிச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே? அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா. என் பிள்ளை வேற அதை சாப்பிட்டுருக்கு. உடம்புக்கு ஒத்துக்கிடுமா மைனி இப்படி உப்பையும் உரப்பையும் அள்ளி போட்டு தின்னா? இதுல தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் வாயில புண்ணு இருக்குன்னுட்டு அந்த சரோஜா. நான் கூட எனக்கு தான் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ எல்லாரும் சாப்பிடியாவலேன்னு நினைச்சிட்டேன். இப்ப நீங்க சொன்ன பிறகு தானே தெரியுது. அந்த நெட்ட மாதிரி வேற உட்காந்து அழுது அழுது சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் எதுக்கு இப்படி அழுது அழுது சாப்பிடுறான்னு கேட்டதுக்கு ஆனந்த கண்ணீர்னுட்டாளுவே. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா நடிச்சு சரோஜனியை காப்பாத்திட்டாவலே மைனி. அதான் எனக்கு தெரியல எதுக்கு அப்படி காப்பாத்தினவனி. என் பிள்ளைலாம் பச்சை மிளகா காரம் கூட கடிச்சுக்கிடாதுவே. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சத்தப்பட்டு இருந்தாவல, அதனால ஒண்ணுமே சொல்லாம தின்னுட்டுவேன். ஆமா மைனி, யாருமே வாயே திறக்கல. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. அந்த இடத்துல கேட்காம விட்டுட்டேன் பாருங்களேன். சரோஜாவை பார்த்துட்டு அவளை 4 கேள்வியா கேட்காம விட மாட்டேன். அவ அள்ளி அள்ளி தின்னுட்டு இருந்தா மைனி. நான் அதை பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தேன். நான் கூட அவ சொன்ன உடனே நம்மளுக்கு தான் பிரச்சனையா இருக்கும் போலன்னு சாப்பிட முடியாம எழும்பி போன மைனி. ஆனா அவ தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஏன் நாக்குல புண்ணு இருக்கும்னு போய் சொல்லியிருக்கா. ஆனா ஒண்ணு சொல்லம்மா, அந்த சரோஜினி ரொம்ப தான் எல்லாரும் தாங்கியாவ. அவ வந்த உடனே தனி கொடுத்தன போறேன்னு என்ன பிரச்சனை பண்ண தெரியுமா? ஆமா மைனி, அன்னைக்கு சொன்னீங்களே. ஆனாலும் அவளுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் மரியாதை மதிப்பு அதிகமா தான் இருக்கு. என்னன்னே தெரியல. இதே தப்ப நான் செஞ்சிருந்தாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து என் சண்டைக்கு வந்திருப்பாவ. ஏன் உங்க அண்ணனே போதும் அடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு என்ன துரத்தி விட்டுருப்பாவ. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு, உனக்கு தெரியும்ல? அப்ப கூட யாருமே எனக்காக நிக்கல, உங்க அண்ணனே துரத்தி தான் விட்டாவ. இவன் தம்பியை கூப்பிட்டுட்டு நான் தனி கொடுத்தன போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை யாரும் கேட்காவில்ல. உங்க அம்மா என்னடானா போன போட்டா அவளை கொஞ்ச நாளைக்கு தனியா வைக்கலான்னு சொன்னாவ. அப்படியே மைனி? ஆமா செல்லம்மா, அவளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியாவ தெரியுமா? நம்மளுக்குன்னா அந்த அளவுக்குலாம் சப்போர்ட் கிடைக்காது. இன்னைக்கு கூட பாரு, உப்பையும் உரப்பையும் அள்ளி போட்டு சமைச்சிட்டு நல்லா பாராட்டு மலையில நனைஞ்சிட்டு போயிட்டா. அவ சமைச்சு எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயமே. அத்தை என்ன புகழ்ச்சி புகழியா தெரியுமா? அப்படியே மைனி? ஆமா, சமைச்சிட்டா எடுத்துட்டு வந்துட்டா எல்லாருக்கும் பரிமாறிட்டானே புகழ்ச்சி மலையில அவளை நினைச்சு விட்டுட்டாவ. இதே வேலையை தான் நானும் எங்க அக்கால தினமும் அந்த வீட்டுல கிடந்து செஞ்சுட்டு கிடக்கும். ஒரு நாளாவது எங்களை பாராட்டினது உண்டா? கிடையவே கிடையாதே. எத்தனை நாள் தோட்டத்துக்கு நாங்க சாப்பாடு சமந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் கொண்டு வந்து இங்கேயும் பரிமாறுவோம். வீட்டுல சமைச்சாலும் அங்கேயும் பரிமாறுதான் செஞ்சிருக்கோம். எனக்கு தெரியாத மைனி, நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேனே. எங்களை ஒரு நாள் கூட உங்க அம்மா இந்த மாதிரி பாராட்டினதே கிடையாது. ஆனா பாரு, புது மருமகளும் ரொம்ப தான் பாராட்டியாவ. ஆமா மைனி, அவ வந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மா என்னைய தனியா வைக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாவல. அவ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா என்னைய தனியா வைக்கணும்னு நினைச்சதே இல்ல. வந்த உடனே அவ எதுவும் சொல்லி கொடுத்திருப்பான்னு நினைக்கேன். ஆமா செல்லம்மா, இருந்தாலும் இருக்கும். அவ தனி கொடுத்தன முறைக்கு என்ன காரணம் சொன்ன தெரியுமா? இவ்வளவு பேருக்கு மத்தியில என்னால இருக்க முடியல, இவளுக்கெல்லாம் சமைச்சாச்சுன்னா ரொம்ப வேலையா இருக்கும்னு சொன்னா. அப்படிப்பட்டவா உன்னை தனியா வைக்க கூட சொன்னாலும் சொல்லியிருப்பா. இவ்வளவு நாளா நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தோம். நானே உன்னை ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழான்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன் என் பிள்ளைகள இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. நான் தனி கொடுத்தன போறேன்னு ஒரு நாளும் போனது கிடையாது. ஆனா வந்து இத்தனை நாளுக்குள்ள எப்படி எல்லாம் சண்டை போட்டா பாரு. ஆமா மைனி, அவ சரியே கிடையாது. நீங்களும் அவட்ட உஷாரா இருந்துக்கிடுங்க மைனி. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கிடுங்க. ஒண்ணு அவ தனி கொடுத்தனும் போவா, இல்ல உங்க எல்லாரையும் தனி கொடுத்தனும் அனுப்பிடுவா மைனி. அவ மட்டும்தான் அங்க ராணி மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கேன். அதனாலதான் இப்படி எல்லாம் எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கா. 4 நாளைக்கு அவ கையால சாப்பிட்டியன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்து கிடக்கணும், ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ, இதுக்கு மேல அவளை நான் சமைக்க விட்டுருவேனாக்கா. இனி சமையல் வேலை நானும் எங்க அக்காலும் தான் செய்வோம்.
மைனி வேலைக்காரி மாதிரியே அங்க சமைச்சிட்டே கிடக்காதீங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு கொஞ்சம் உஷாரா பாருங்க மைனி. இல்லனா வந்தவ மகாராணி ஆயிருவா. நீங்களும் பெரிய மைனியும் வேலைக்காரி ஆயிருவியே, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படிலாம் மகாராணி அவருக்கு நான் விட மாட்டேனே. நான் பாத்துக்கிட்டே நானா அவளா நீ. ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. இப்படி அவன் நினைச்சு கூட பார்க்கலையே. நானும் மாமாவும் எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருந்தோம். நானும் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன். மாமாவும் பேசி வச்ச மாதிரியே அழகா கோவப்பட்டாவ. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் புந்து தட்டுவிட்டாவளே. ச்சே, எதுக்கு இப்படி பண்ணாவ? இவ்வளவு நேரத்துக்கு நான் இங்க இருந்திருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்க வீட்டுக்கு பேர்வேன்னு நினைச்சுக்கிட்டு போனேன். ஆனா திரும்ப வந்து இந்த ரூம்குள்ள வந்து நின்று புலம்ப வேண்டியதாயிப்போச்சே. ஏன் எல்லாரும் இப்படி பண்ணாவ? சாப்பாடு சுத்தமா நல்லாவே இல்ல, வாயில வைக்க முடியல. ஆனா அது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டாவ. இவையில அந்த அளவுக்கு நல்லவீலா? ச்சே, எல்லாரும் பாவம். நான் வேற உரப்பு உப்பு அதிகமா அள்ளி கொட்டி தான் வச்சிருந்தேன். எல்லாரும் பசியோட அதை சாப்பிட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவ. நான் முதல் தடவை சமைச்சிருக்கேங்கிறதுனால யாருமே என்கிட்ட மூஞ்சி காமிக்கவே இல்லை. ஆனந்த் மாமா சத்தம் போட்டது கூட எல்லாரும் அவியோட தான் சத்தம் போட்டாவ. ச்சே, நான் பண்ணது பெரிய தப்பாகி போச்சோ. இப்படி பண்ணிருக்க கூடாது. அதுவும் சாப்பாட்டு விஷயத்துல இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு தான். இனி என்ன பிளான் போட்டு இந்த வீட்டை விட்டு போவேன்? எல்லா பிளானையும் இப்படி சொதப்பி விட்டுறியாவளே. பாவம் மாமா, அவியெல்லாம் கஷ்டப்படியாவ. நான் அந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்களை பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. நாங்க தான் 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கிடக்கோம். இனி என்ன பிளான் போட்டாலும் இதே மாதிரி சொதப்பி விட்டா என்ன பண்றது? பேசாம எல்லாத்தையும் எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். என்ன அப்படி சொன்னேன்னா எங்க அக்கா ஒருத்தியே போதும். எங்க அம்மா அதுக்கு மேல அடிச்சு கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடுவாவ. இப்ப என்ன பண்றது? மறுபடியும் என்ன பிளான் போடுறதுன்னு தெரியலையே. சரோஜினி, மாமா வாங்க. சரோஜினி, நம்ம போட்ட பிளான் இப்படி ஆகி போச்சு பத்தியா? ஆமா மாமா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி எல்லாரும் அது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாவ. என்னால அது வாயிலே வைக்க முடியல. என்னால இந்த வாயில வைக்க முடியல. பிறகு எப்படி அவியெல்லாம் சாப்பிட்டாவ? அதான் எனக்கு தெரியல சரோஜினி. ஆனா அவ எல்லாரும் ரொம்ப பாவம் மாமா. அவ்வளவு உரப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எனக்காக எல்லாரும் காட்டிக்காம அப்படியே இருந்துட்டாவ. நான் வேற எல்லாருக்கும் சோறு நிறைய அள்ளி அள்ளி வச்சிருந்தேன் தெரியுமா. எல்லாரும் வச்ச சோத்த மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாவ. நான் கூட ஒழுங்கா சாப்பிடலன்னா கூட ஏதாவது கேட்டு சண்டை போடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் நல்லா இலையெல்லாம் வலிச்சு சாப்பிட்டுட்டாவ. சரோஜினி, வருத்தப்படாத. நான் கேட்டதுக்கே எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாவ பார்த்தல. ஆமா மாமா, எதுக்காக அவியெல்லாம் அப்படி சண்டைக்கு வந்தாவ? நீ இந்த வீட்டுக்கு புதுசு இல்ல, முதல் தடவை சமைச்சிருக்கியா. உன்னை நான் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லாரும் என்னைய கோவப்பட்டாவ. பாவம், எல்லாரும் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாப்பிட்ற சாப்பாட்டுல அவ்வளவு உப்பையும் உரப்பையும் அள்ளிப்பட்டது பெரிய தப்பு தான். சரோஜினி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. முதல்ல வாயில வைக்கும் போதுதான் உப்பு உரப்புமா தெரிஞ்சிச்சு. அதுக்கு வேற சாப்பிட கொஞ்சம் உரப்பு இருந்தது, வேற ஒன்னும் தெரியல. எல்லாரும் பசியில வேற இருந்தாவல, அதனாலதான் சாப்பிட்டுட்டாவ. பாவம் மாமா, அந்த சின்ன பிள்ளைகள் கூட அவளத்தையும் சாப்பிட்டுச்சு. ஆமா சரோஜினி, எங்க அண்ணன் பிள்ளைகள் ஏதாவது சொல்லும், அதை வச்சுட்டு அது ஏதாவது பிரச்சனை பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா அவ்வளவு தலையை கவுந்து போட்டுட்டு அவ்வளவு சோத்தையும் தின்னுட்டுல. ஏன் மாமா இவ எல்லாரும் இப்படி இருக்காவ? அவிய நம்ம நல்லா இருக்கோன்னு ஆசைப்படியாவ சரோஜினி. நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கல. நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தையும் பிடிக்கல. வேற எப்படி நல்லா இருக்கணும்னு அவிய நினைக்கவன்னு தெரியலையே. அவியலுக்கு அது தெரியாதுல்ல சரோஜினி. நான் உன்னை பிடிக்கலன்னு எனக்கு சொல்லியிருக்கணும். இல்ல மாமா, கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னீல்ல. ஆமா, கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனா உன்னை பிடிக்கலன்னு சொல்லல. மாமா, அப்படின்னா என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லல்ல. அதே மாதிரி எனக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. அதனால நீ உங்க வீட்லயும் நான் எங்க வீட்லயும் இருக்கிறது தானே நல்லது. ஆமா மாமா, 2 பேருக்கும் பிடிக்காம எதுக்கு இங்க இருக்கணும்? ஆனா நம்ம போடி பிளான் ஒண்ணுமே சரி வர மாட்டேங்குதே. அதான் மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே தனி கொடுத்தனும் போறோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம், அதையும் அத்தை தட்டுவிட்டாவ. இந்த சாப்பாடு நல்லா இல்லாம செஞ்சு கொண்டு வந்தா சண்டை போட்டுருவான்னு பார்த்தா இதையும் எல்லாரும் சேர்ந்து சொதப்பி விட்டுட்டாவ. ச்சே, கொஞ்சம் அவிய எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அழகா நான் உன்னை அடிச்சு துரத்திருப்பேன். எல்லாரும் என்னை அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவ்வளவு சோத்தையும் தின்னுட்டாவல. ஆமா மாமா, ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்ல. சரி சரோஜினி, என்ன அதை பத்தி பேசி என்ன பண்ண? நம்ம இனிமே அடுத்த பிளான் போடுவோம். மாமா, அடுத்த பிளான் நான் சொல்றேன் மாமா. அப்படியா, பிளான் யோசிச்சு வச்சிருக்கியோ? அது இல்ல மாமா, அடுத்த பிளானுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் வீக்கிட்ட போகணும். ஏன் அப்படி சொல்லியா? இல்ல மாமா, யாராவது இருந்தவன நம்மள சண்டை போடவே விட மாட்டேங்கல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு வீட்டு போவோம். அப்படியே சண்டை போட்டாலும் வீ சமாதானப்படுத்திடுவா சரோஜினி. அப்படியா? அப்படின்னா என்ன செய்ய மாமா? சரி, நாளைக்கு நீ இதே மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வரியா? ஐயோ பாவம் மாமா, எல்லாரும் தின்னுபிடுவாவ. ஆமா ஆமா, என் குடும்பத்தை என்னாலே நம்ப முடியல. நான் மட்டும் தான் பிடிக்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கணும். மாமா, நான் மட்டும் சமைச்சு எடுத்துட்டு வராம இங்கே இருந்திருந்தா கூட சண்டை வந்திருக்கும் மாமா. ஆமால, நீ இப்படி சமைச்சு கொண்டு வராம இருந்திருக்கலாம்.
ஆமா மாமா, நான் சமைச்சு கொண்டு வந்தோடனே அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? என் மருமக சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டா, என் மருமக சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாவ. அப்படியா? ஆமா மாமா, ரோசா பக்கா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாவ. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பாடு கொண்டு வராம வந்திருந்தா கூட இவளுக்கெல்லாம் கோவம் வந்திருக்கோன்னு தோணுது. ஆமா சரோஜினி, இதை மறந்துட்டோமே. என்ன பிளான் போடும்போது யோசிச்சு போடுங்க மாமா. சரி சரோஜினி. மாமா, நீங்க திட்டதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் என்னை சேர்ந்து திட்டணும் மாமா. அந்த மாதிரி பிளான் போட்டாதான் நான் எங்க வீட்டுக்கு போக முடியும். அதுக்கு நீ கெட்டவளா இருக்கணும். கெட்டவனா என்ன சொல்ல வரிய? எல்லாத்தையுமே சிடுச்சிடுன்னு எரிஞ்சு விடணும். யார்ட்டுமே பாசமா பேசக்கூடாது, ஒன்னு யாருக்குமே பிடிக்க கூடாது. பிறகு எல்லாத்தையும் கோமாவே நடந்துக்கிடணும். எங்க அண்ணன் பிள்ளைகள் யாராவது வந்து பேசினா கூட அடிச்சு அடிச்சு துரத்தி விடணும். ஐயோ, அவியெல்லாம் சின்ன பிள்ளைகள் மாமா. நீ மட்டும் எங்க அண்ணன் பிள்ளைல அடிச்சு பாரு, எங்க அண்ணனும் மைனியும் எவ்வளவு கோபப்படுவானே அப்ப தெரியும். அப்படியா? ஆமா சரோஜினி, நீ மட்டும் பிள்ளைல அடிச்சான்னு வச்சுக்கியா, கண்டிப்பா அவியல்களே சண்டைக்கு வந்துருவாவ. நீயும் அவியிட்ட சண்டை போடலாம், நான் வந்தாலும் வீட்டை சண்டை போடலாம், வாண்டையும் சண்டை போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்குறியா? சரி மாமா, முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் வேண்டாம், நீ அடிச்சு விடு. மெதுவா அடிச்சிடாத, நல்லா வேகமாவே அடி. ஐயோ பாவம் மாமா. நீ இந்த வீட்டை விட்டு போகணுமா வேண்டாமா? போகணும் மாமா. அப்படின்னா நீ அடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட அடுத்த பிளான். நான் வீட்டுல இருக்கும்போது அடி, இல்லைன்னா அடிச்சுட்டு எனக்கு போன் போட்டுரு. அப்புறம் எங்க குஷ் பண்ணி கண்ணில் படுற மாதிரி அடி. ஏன்? எங்க அண்ணி குஷ் பண்ணி இருக்கவள, அவியலுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால கண்டிப்பா உன்ட்ட சண்டைக்கு வருவாவ. சரி மாமா. அடுத்த பிளான் ரெடி ஆயிட்டு, இதையா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம். சரி மாமா. வாழ்த்துக்கள் சரோஜினி. சரோஜா, என்ன மைனி? ஆமா, சாப்பாடுல காரம் இல்ல, என் வாயில தானே புண்ணு இருக்குன்னு சொன்னா. ஆமா, நான் விசாரிச்சுட்டேன். சாப்பாடுல உன் தங்கச்சி காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டு சமைச்சிருக்காளாம். நீ உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக என் வாயில புண்ணு இருக்குன்னு சொல்றியோ? மைனி, உங்க வாயில புண்ணு இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு உரப்பும் தெரியல, உப்பும் தெரியல, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நீங்க எனக்கு உரைக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். போய் சொல்லாத, நீயே விக்கி விக்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்த, நான் பார்த்தனே. காரமே இல்லன்னு சொல்லிட்டானா, அந்த இடத்துல உன் தங்கச்சியை கேட்டிருப்பேன். இல்ல மைனி, நான் விக்கி விக்கி சாப்பிடல, விரும்பி தான் சாப்பிட்டு இருந்தேன். அங்க இருந்தவி எல்லாரும் பத்தியெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லி சாப்பிட்டாவ. ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உன் தங்கச்சி சமைச்சிருந்தது. வாயிலே வைக்க அவள சமையல்னு ஒண்ணு பண்ணிருக்கா பாரு, சமையல். இதுல அவளை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டு நிக்கிறீங்க. எல்லாரும் இன்னைக்கு மொத்தமா நடிச்சிருக்கியேன்னு எனக்கு தெரியும். ஆமா, உன் தங்கச்சிக்கு அப்படி என்ன திமிரு? எல்லாரும் சாப்பிடுற சாப்பாட்டுல இவ்வளவு காரத்தை அள்ளி போடுவாவா? வாயிலே வைக்க முடியல. சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுருக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் வயிற்று வலி, பேதி ஏதாவது ஆகட்டும், அப்ப இருக்கு உன் தங்கச்சிக்கு. அவளை கூட விட்டுருவேன், ஆனா உன்னை விட மாட்டேன் பாத்துக்க. நான் என்ன செஞ்சேன்? நான் கேட்கும் போது நீ தானே இல்லவே இல்லைன்னு சொல்லி நடிச்சா, நான் கூட எனக்கு தான் உரப்பா இருக்கு போலன்னு என் பிள்ளைய சாப்பிட விட்டுட்டேன். ஒழுங்கா அப்பயே நீ உண்மையை சொல்லியிருந்தா நான் யாரையுமே சாப்பிட விட்டுருக்க மாட்டேன். இதுல வேற மணத்தக்காளியை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போன்னு எனக்கு வைத்தியம் சொல்லியா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் தங்கச்சிக்கு எதுக்கு அவ்வளவு திமிரு? நீங்க ஒண்ணு அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையோ, இல்ல இந்த மாதிரி தான் சமைக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மைனி. யார் கண்டா சொன்னாலும் சொல்லியிருப்பா. வரதுக்குள்ள தனியா போனேன்னு நினைக்கா, என்னைய அந்த வீட்டை விட்டே துரத்திவிட்டா. இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்காம செய்வாளோ? இந்த சமையலையே நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கா, அதனாலதான் அவ அப்படி சமைச்சிருக்கா. பாருங்க மைனி, நான் உன்னை தங்கச்சிக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கவும் இல்ல, அவளும் அந்த மாதிரி செய்யற பிள்ளையும் இல்ல. என்னது செய்யற பிள்ளை இல்லையா? என் தம்பிய தனியா வேணும் உன் தங்கச்சி கூப்பிட்டுருக்கா. அதுவும் தனியா கிடையாது, எல்லாரும் முன்னாடியும். அதெல்லாம் நல்ல குணம்னு சொல்ல வரியோ? நல்ல பிள்ளை செய்யற வேலையாது. அதே மாதிரிதான் மத்ததையும் அவ பண்ணிருக்கா. மைனி, அதுக்கே நான் தங்கச்சி சத்தம் போட்டு தான் வச்சிருக்கேன், எங்க அம்மையும் சத்தம் போட்டா. யார் கண்டா, நீ சத்தம் போட்டியோ இல்ல ஏவி விட்டியோ? என்னைய வீட்டை விட்டு துரத்த வச்சிருக்கா. சாப்பாட்டுல வேணும்னே காரத்தையும் போய் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்து சொல்லிருக்கா. எல்லாம் வா வேலைதான் நல்லா தெரியுது. இங்க பாருங்க, என்னைய குத்தம் சொல்றதை விட்டுருங்க. என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்ட பிள்ளையும் கிடையாது, நான் அப்படி சொல்லி கொடுத்தவளும் கிடையாது. எங்க அம்மையே வர வச்சு ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லுமான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க அம்மையும் அப்படிதான் சொல்லி சத்தம் போட்டு போயிருக்கா. இப்படி இருக்கும்போது எங்களை குத்தம் சொல்லி இருந்தே வச்சிருங்க, சரி வராது. என்ன பண்ணிடுவா? உன் தங்கச்சி வரதுக்குள்ள அவளுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும்? நீ தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க. எங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நானும் அந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அதுக்குதான் உன் தங்கச்சிட்ட சொல்லி கொடுத்து என்னைய பத்தி விட்டுருக்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நீங்க வெளிய போனாக்க எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. அப்ப இன்னைக்கு சமைச்சதுக்கு யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்க அம்மாட்ட போய் கேட்கட்டா? பிள்ளைக்கு இந்த லட்சணத்துல தான் சமைக்க சொல்லி தந்திருக்கீங்களான்னு. இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் நல்லா தான் எங்களுக்கு சமைக்க சொல்லி தந்திருக்கா. என் தங்கச்சியும் நல்லா தான் சமைப்பா, நானும் நல்லா தான் சமைப்பேன். அவ்வளவு பேருக்கு சமைச்சதுனால ஏதாவது கூட குறை இருந்திருக்கும். கூட குறையா? மொத்தமே குறைதான் அள்ளி கொட்டிருக்கா. அவ்வளவு சாப்பாட்டையே எல்லாரும் சாப்பிட்டு தான் செஞ்சாவ. யாரும் ஒண்ணு தூர கொண்டு கொட்டையில. சும்மா என்னையும்
கமுக்கமா இருந்து ஏதோ திட்டம் போடியாள்வே. நான் விட மாட்டேன். பாத்துக்கிறேன் எவ்வளவுல. துர்கா, ஏய் துர்கா, ஏய் துர்கா சீக்கிரம் வாடி. என்ன இஷ்யூ? ஹே சூரியன் வராருடி. இப்ப நான் ஒரு பைக்ல வரத பார்த்துட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்துட்டேன். அப்படியா? அவர் உன்னை பார்த்தாரா? இல்ல இல்ல, அவர் என்னை கவனிச்ச மாதிரி இல்ல. அவரை பார்த்த உடனே உன்கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்துட்டேன். சரி ஐஷு. ஏய் அவர் உள்ள வரும்போதே அவர்கிட்ட பேசிடலாண்டி. இங்க வச்சா வேற தனியா இடம் பார்த்தா பேச முடியாதுக்குன்னு. ஐஷு எங்க பெரியம்மா வந்துட்டாங்கண்ணா. பெரியம்மாவது சின்னம்மாவது? இல்ல ஐஷு, மொட்டை மாடியில போய் பேசலாமா? சரிடி, அவர் வரட்ட கூட்டிட்டு ஓடிடலாம். துர்கா, ஐஷு, நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? சூரியன், நாங்க ரெண்டு பேரும் நேத்தே வந்துட்டோம். உங்களை தான் பார்க்கவே முடியல. அப்படியா, நேத்தே வந்துட்டீங்களா? நான் காலையில கூட இப்படிதான் போனேன், உங்களை பார்க்கவே இல்ல. நீங்க காலையில ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் எங்களால உங்களை பார்க்கவே முடியல. ஓ அப்படியா, இன்னைக்கு அறுவடை நடந்துச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டேன். அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. சரி சரி, அதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சூரியன். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். அப்படியா, என்ன விஷயம் ஐஷு? ஐஷு இங்க வேண்டாம், பெரியம்மா இருக்காங்க. நம்ம மாடிக்கு போலாமா? ஐஷு, உங்களை மாடிக்கு கூப்பிடுறாங்க துர்கா, போங்க. சூரியன், அவன் என்னைய மட்டும் கூப்பிடல, உங்களையும் சேர்த்து தான் கூப்பிடுறா. இல்ல இல்ல, அவங்க ஐஷுன்னு தானே சொன்னாங்க. அது வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லிட்டா. துர்கா, என்கிட்ட பேசணுமா? ஆமா. சரி, அப்படின்னா மாடிக்கு போலாம், வரீங்களா? ஐஷு வா, மூணு பேரும் போலாம். ஐஷு எதுக்கு துர்கா? நீங்க தானே என் கூட பேசணும்னு சொன்னீங்க. அது ஐஷுவும் வரட்டும். ஏன் சூரியன், நான் வரது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் மாடியில் போய் நில்லுங்க, நான் என் மாமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சூரியன், உடனே வாங்க.